ப்ரைஸ் த லார்ட். பழைய காலங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் பைபிளில் படித்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலிகள் ஏறெடுப்பாங்க ஆண்டவருக்குன்னு. ஒவ்வொரு விலங்குகளை ஒவ்வொரு பாவத்துக்குன்னே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்டவரை தெரியாத நாட்களில் நான் ஹிந்துவில் இருக்கும்போதும் சில காரியத்துக்கெல்லாம் ஆட்டோட ரத்தம் அப்படியெல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலியமாகவே எல்லாமே நமக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு புரிய வந்தது. ஒரே பலி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால நம்மளால் எல்லா பாவத்திலேருந்தும் விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சிக்கிட்டேன். திரும்பி திரும்பி ஒவ்வொரு காரியத்துக்கும் பாவ மன்னிப்புக்குன்னு பலி கொடுக்கறதுக்கு தேவையில்லை. எல்லாருக்காகவும் ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவங்களோட பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாங்க, நம்மளை ஆண்டவரோட ஒப்புரவா ஆக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம தேவனுக்கு சத்ருக்களாக இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம பாவத்தினால ஆண்டவர்கிட்டேருந்து பிரிஞ்சிருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம ஆண்டவரோட சமீபம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துலேயும் பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இப்போ ஆண்டர்கிட்ட நம்ம சமீபமாக போய் எந்த ஒரு ஜபமும் நம்ம செய்ய முடியும். ஆண்டோட வசனம் சொல்லுது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரின் பிதா மகிமைப்படும்படி அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குமாரன் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம பிதாவோட ஒப்புரவாகி இருக்கோம். பிதாவோட அன்பை நம்ம பெற்றிருக்கோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில், நாம் தேவனுக்கு சத்ருகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் பட்டோமானால் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம பிதாவோட ஒப்புரவாக முடியும். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்ம இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனமும் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.